தண்ணி வர்ற காவாயில சாக்கடை ஓடுது. இது திராவிட மாடல் 2.0ங்கிறாங்க. நான் சுயேட்சையா எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன். ரொம்ப பாராட்டுக்குரிய சுயேட்சை எம்எல்ஏ பத்தின உங்க கருத்து என்னங்க? வந்தா நல்லதுதான். கவர்மெண்ட் வாங்கினா என் பேர்ல ஒரு லிட்டர் இருக்குது. எனக்காக என்ன செஞ்சிருக்கு? தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். அனலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றிக் கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம். சுயேட்சை எம்எல்ஏ பத்தின உங்க கருத்து என்னங்க? வந்தா நல்லதுதான். சரி, ரொம்ப நன்றிங்க. சரி. 60 ஆண்டு காலமா கட்சிகளாலும் ஜாதிகளாலும் ஆளப்பட்டு இருக்கோம். சரி. என்னோட போராட்டம் இந்த தொகுதி மக்களுக்கான போராட்டம். அந்த போராட்டத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, இது நம்ம தொகுதி, இது நம்ம மக்கள். நான் சுயேட்சையா எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன். சரி, நீங்களா? சரி, ரொம்ப பாராட்டுக்குரிய. ஐயா, நான் அந்த கட்சி ஜாதி இதெல்லாம் சாராம நிக்கிறேன். சரி, அதனால உங்க ஆதரவு எனக்கு கிடைக்குமா? சரி, கண்டிப்பா. சுயேட்சை எம்எல்ஏவை நிக்கிறேன். சரிண்ணா. என்ன நம்பி ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுறேண்ணா. சும்மா நான் கேட்டதுக்காக சொல்றீங்களா? இல்ல, கண்டிப்பா போடுறேங்க. 60 ஆண்டு காலமா நம்ம கட்சிகளாலும் ஜாதிகளாலும் ஆளப்பட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால எந்த ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல. என்ன சொல்றதுன்னா, அரசியல்வாதிகள் மேலும் மேலும் வளர்ந்துட்டு போறாங்க. இல்லாத மக்கள் இல்லாம போய் பாதிக்கப்பட்டு போயிட்டு இருக்காங்க. தனி ஒரு ஆளா நம்ம தோல்விக்காக போராடிட்டு இருக்கோம். போராட்டத்துல உங்களுக்கு பங்கு இல்ல, கண்டிப்பா. நான் மக்களுக்காக உங்களால நல்லா இருந்தா நல்லது. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. ட்ரைனேஜ் போட்டுட்டாங்கன்னா அது போட்டதில்ல, சும்மா இருக்க இடத்துக்கு அங்க போட்டு தராங்க. நிறைய வேலைகள் தேவைப்படுறது நடக்குது இல்லப்பா, தேவை இல்லாத இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதனால அவங்க அதை சூஸ் பண்ணி செய்யறாங்க. நான் தனி ஒரு ஆளா போராடிட்டு இருக்கேன் நம்ம தொகுதிக்காக. வீடியோலாம் பார்க்கணும். சரி, நம்ம மக்களுக்கான போராட்டம் தான் என்னோட போராட்டம். என்னோட போராட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கும் பங்கு இருக்கு. அதை உணர்ந்து செயல்படுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அரசியல் கட்சிகளை விட இந்த மாதிரி நின்று ஏதாவது பண்றதுதான்ப்பா நல்லா இருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி. மழை பெஞ்சா தண்ணி ஓடலான்ட்டு காவா கட்டி வச்சாங்க. ஆமா, அப்ப பெருமையா சொல்லிக்கல தமிழ்நாடு அரசு வேலைன்னு சொன்னாங்க. சரிங்க. இப்ப அதே தண்ணி வர்ற காவாயில சாக்கடை ஓடுது. கண்டிப்பா. இப்ப இது திராவிட மாடல்ங்கிறாங்க. அந்த வாய்க்காலே ஓடாம ரோட்ல மேல ஏறி ஓடுது. இது திராவிட மாடல் 2.0ங்கிறாங்க. இருக்க சீரழிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறது. பேரு தான் மாத்தி மாத்தி பெருசு பெருசா வந்துட்டு இருக்குது. இப்ப நான் தனிச்சு நிக்கிறதுனால என்ன மாதிரி ஒரு இளைஞருக்கு நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்களா, அல்லது கட்சிகள் மாதிரி இளைஞர்களா முன் வந்து நீங்களா ஒரு இந்த அரசியல் கட்சி இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணாதான்ப்பா. இப்ப எல்லா மாநிலத்திலும் அதிகமா கடன் வாங்கிக்கிறது தமிழ்நாடு. இருக்க கேவலமா போயிட்டு இருக்குது. என் பேர்ல ஒரு லட்சம் கவர்மெண்ட் கடன் வாங்கிக்கலாம், என் பேர்ல இருக்க ஒரு லட்சம் கடன் கவர்மெண்ட் வாங்கிக்கலாம், என் பேர்ல ஒரு லட்சம் இருக்குது. எனக்காக என்ன செஞ்சிருக்கு? கண்டிப்பா இந்த 5 ஆண்டு 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. ஒரு 50 வருஷமா வாங்கின கடனை விட அதிகமா இந்த 5 வருஷத்துல வாங்கிருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு இதுல முன்னேற்றம் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா நீங்க சொல்றது யோசிக்க கூடிய விஷயம் தாங்க. என்னால தமிழ்நாட்டை மாத்த முடியாட்டாலும் பரவாயில்லையா, நம்ம தொகுதியை மாத்தணும்னு தனி ஒரு ஆளா நான் போராடுறேன். தொகுதியை மாத்தணும், ஏதோ இளைஞர்களா ஒன்று சேர்ந்து ஏதாவது செஞ்சாதான் அந்த அரசியல் கட்சிகள் கண்டிப்பா ஒண்ணு. நாங்க இளைஞர்கள் ஒன்று சேருவோம், நம்ம தொகுதியை ஃபர்ஸ்ட் மாத்துவோம், அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டை மாத்துவோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல, இது சத்தியம். தனி ஒரு ஆளா நம்ம தொகுதியா போராடிட்டு இருக்காங்க. சரியா? இத்தனை ஆண்டு காலம் நம்ம கட்சி ஜாதின்னு 60 வருஷம் போயிடுச்சுங்க. ரைட்டுங்களா? இதுக்கு மேலேயும் அப்படியே போச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க கட்சியில இருக்கிறதுனால எல்லா விஷயமும் தெரியும். ஸோ நீங்க யோசிங்க, உங்களுக்கு நான் சரியா வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நான் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சார். நான் ஒரு எம்எல்ஏவா நிக்கணும், ஜெயிக்கணும், இந்த மக்களோட மக்களா இருந்து அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம், என்னோட லட்சியம். ஸோ என்னோட கடமையை நான் சரியா செய்யறேன். ஆனா அதே தொகுதியில உங்களுக்கும் கடமை இருக்குல்ல. நமக்கு தனியா சின்னம் கொடுப்பாங்க, நான் தெரியப்படுத்துவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க. சப்போஸ் என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் இந்த தொகுதியில யார் வந்தா மக்களோட மக்களா இருந்து ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுப்பாங்க தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா நம்ம தொகுதி நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். தயவு செஞ்சு இந்த கட்சிகளையும் ஜாதிகளையும் பார்த்து ஓட்டு போடாதீங்க. நம்ம தொகுதியை மாத்தணும்னாலே பக்கத்து தொகுதியெல்லாம் நம்ம தொகுதியை பார்த்து சரி பரவாயில்லையா, இப்படியும் அந்த தொகுதி இருக்கு, இந்த மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க அப்படின்னு பக்கத்து தொகுதி யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப எல்லா தொகுதியும் யோசிச்சாலும் தமிழ்நாடே மாறும். தமிழ்நாடு மாறதுக்கு நம்ம தொகுதி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் என் போராட்டம். சரியாக்கா? ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்மள போட்டுங்க. நாளைக்கு வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்காச்சும் நம்ம நல்ல அரசியல்வாதிகளை உண்டாக்கி வச்சுட்டு போவோம்.